ஒரு பிஸ்னஸ் பிரமாதமாக போகுது போகலை, ஓகே, மாதம் பிறந்தா உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை அந்த கம்பெனி கஷ்டத்தில் இருந்து அதால் உங்களுக்கு காசு தர முடியாத ஒரு சூழல் வருது வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வேறு வேலை தேடிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். இன்ஃபேக்ட் வேறு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு இன்னும் ஒரு 3000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தே உங்களை வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸோட ஓனராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக பதில் சொல்ல வேண்டியது உங்கள் ஃபேமிலிக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பதில் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட வேலை பண்ணுற 200 பேருக்கு. நம்ம நிறைய பேர் வந்து இந்த சினிமாக்கள் பார்த்து ஒரு பெரிய டேபிள், ஓகே, 5-6 ஃபோனு, அப்படி ஃபோன் பண்ணால் ஒருத்தங்க வந்து எல்லாம் பார்க்க ரொம்ப பிரமாதமாக தான் இருக்கும். வெரி டிஃபிகல்ட் சார். அப்படி அப்படி ஜாலியாலாம் நடத்திட முடியாது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்னோட எவ்வளோ வேணால் டேலண்டடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் ஆளாக 400 கிலோ தூக்கக்கூடியவராக இருக்கலாம். என்னால் 40 கிலோ தான் முடியும். நாங்கள் 20 பேராக சேர்ந்து தூக்குறத உங்களால் தூக்க முடியுமா? அதுதான் ஒரு டீமோட பவர். ஒரு தொழிலை நம்ம செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா எதுக்காக அந்த தொழிலை நம்ம செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது கூடவே வருது. இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி லாபத்துக்காக நான் அதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் மட்டும் எல்லாம் போனாலாம் எதுவுமே பண்ண முடியாது. பணம்ன்றது ஒரு பை ப்ராடக்ட் தான் சார் பிஸ்னஸில். பேஷனோட பவர் வந்து ரொம்ப பெருசு சார். அது ரொம்ப ரொம்ப பெருசு சார். புதுசாக இந்த மாதிரி தொழிலுக்கு வர்ற இளைஞர்கள் செய்கிற பெரிய தவறுகள்னா என்ன சொல்லுங்கள்? வாவுத்தமிழா சக்ஸஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொழிலதிபரும் 0 டிகிரி பதிப்பக உரிமையாளருமான ராம்ஜி நரசிம்மன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வேலை பார்க்குறவங்க தொழில் தொடங்குறதை பற்றி பேசணும் சார். இப்போ ஒரு வேலை பார்க்குறதுக்கான ஒரு மனநிலை இருக்குது, ஒரு திறமைகள் இருக்குது, தொழில் தொடங்குறதுக்கானது இருக்குது. ஸோ அந்த தொழில் தொடங்குறதுக்கான ஒரு மனநிலை, ஒரு அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான மனநிலையே பார்த்துக்கோங்களேன். ஒரு பிஸ்னஸ் பிரமாதமாக போகுது போகலை, ஓகே, மாதம் பிறந்தா உங்களுக்கு வர வேண்டிய காசு உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை அந்த கம்பெனி கஷ்டத்தில் இருந்து அதால் உங்களுக்கு காசு தர முடியாத ஒரு சூழல் வருது வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வேறு வேலை தேடிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். இன்ஃபேக்ட் வேறு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு இன்னும் ஒரு 3000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தே உங்களை வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ப்ரெஷர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸோட ஓனராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக பதில் சொல்ல வேண்டியது உங்கள் ஃபேமிலிக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பதில் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட வேலை பண்ணுற 200 பேருக்கு. அவங்க அத்தனை பேரோட வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போது இப்போ இந்த ரீசெண்டாக வந்து A2Bயில் அவர் அந்த ஓனர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு கோவிடும் போது. சம்பளம் யாருக்கும் நிறுத்தலை, வியாபாரம் கிடையாது. கிட்டத்தட்ட 35 crores 40 crores அவர் பேங்க்லேருந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. யாரும் சஃபர் பண்ண வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் கிவன் தட் மணி. அப்போ அவரோட தாட் ப்ராசஸ் என்ன? நான் வரும்போது 3000 ரூபாய் ஏதோ சொன்னார், ஏதோடையோ வந்தேன் நான். இன்றைக்கி அது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஓகே, திருப்பி பண்ணிக்கலாம், குட்வில் இருக்குது, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோடி வாங்குறதுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஓகே, இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்க. ஓகே, அந்த தைரியம் இல்லை வச்சுக்கோங்க, பண்ண முடியாது. தவிர நான் ஆரம்பித்து நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையும், கவர்மெண்ட் வைக்கிற நம்பிக்கையும், பேங்க்ஸ் வைக்கிற நம்பிக்கையும் தான் எனக்கு அவங்க கொடுக்குற கடனோட அடிப்படை. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்களா? கொடுத்தாங்கன்னா வாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் சார். ஓகே, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு இட் வில் பி வெரி வெரி ரோசி. ஓகே, நல்லா நம்ம நிறைய பேர் வந்து இந்த சினிமாக்கள் பார்த்து ஒரு பெரிய டேபிள், ஓகே, 5-6 ஃபோனு, ஓகே, அப்படி ஃபோன் பண்ணால் ஒருத்தங்க வந்து எல்லாம் பார்க்க ரொம்ப பிரமாதமாக தான் இருக்கும். வெரி டிஃபிகல்ட் சார். அப்படி ஜாலியாலாம் நடத்திட முடியாது. நிறைய கஷ்டங்கள் அதில் இருக்குது. ஓகே, அதெல்லாம் மீறி ஓகே இன்னும் இட் வில் கெட் பெட்டர், ஓகே அப்படின்னு அந்த ஆட்டிடியூடோடு நடத்த முடியுமா உங்களால்? புஷ் பண்ண முடியுமா? அப்போ ஷுவர், வை நாட். அந்த மனநிலை ஒரு எம்ப்ளாயோட மனநிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டான மனநிலை அது. நான் பலருக்கு ரெஸ்பான்சிபிள். ஒரு எம்ப்ளாயி அவன் ஃபேமிலிக்கு மட்டும்தான் ஒரு ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறவர் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் இல்லைங்களா? ஸோ அந்த சேலஞ்சஸ் ரொம்ப வேறு.
இன்ஃபேக்ட் பல பிஸ்னஸ் மேன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் எல்லாம் கரெக்டாக பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க லைஃப் ஒரு மாதிரி செட்டில் ஆகும். அவங்க விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி அப்படி தான் ஆகும். அதுபோது ஏற்கனவே இந்த குஜராத்தீஸ் அது மாதிரி ஜெயின்ஸ் அவங்களாம் பிஸ்னஸ் தொடங்க முன்னாடி அந்த தொழிலை கற்றுக்கிறத பற்றி சொன்னீங்க சார். இது மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறவங்க ஒரு தொழிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நிற்கிறவங்க ஸோ கற்றுக்கொண்ட விஷயங்கிறது என்ன நினைச்சோம்? வேலையை தான் சார் கற்றுக்கணும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாமே உங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துனீங்கன்னா ஓகே, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ கட்டலாம், ஓகே, அதை கட்டுறதுக்கு என்னென்னலாம் நமக்கு யூஸ் ஆகும், ஒரு ஆர்கிடெக்டோட வேலை அதில் என்ன, ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை அதில் என்ன, வாஸ்துப்படி கட்டலைன்னா ஏன் விற்க மாட்டேங்குது, அப்போ வாஸ்துக்கு நான் யாரை கன்சல்ட் பண்ணி எப்படி, இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது சார். சும்மா கடகடன்லாம் கட்ட முடியாது. ஓகே, அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா டப்புன்னு எல்லா வீடும் இன்றைக்கி விற்று போயிட்டுதா. அப்படி விற்கிறதா இருந்ததுன்னா ஒரு வாட்டியும் ஹிந்துவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் நீங்கள் திறந்தீங்கன்னா முழு பக்கத்தில் வந்து ஆட்ஸ் மாறி ஏன் சார் வந்துட்டே இருக்கு. ஒன்று தானாக விற்கிதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு? அப்படிலாம் இல்லை சார். தேர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஓகே, இதெல்லாம் எமோஷ்னல் பைஸ். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகிட மாட்டாங்க. பெரிய ப்ராசஸ் அது. ஒரு செம்ம மார்க்கெட்டிங் டீம் வேணும், ஒரு சேல்ஸ் டீம் வேணும். ஓகே, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்னோட எவ்வளோ வேணால் டேலண்டடாக இருக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் ஆளாக 400 கிலோ தூக்கக்கூடியவராக இருக்கலாம். ஓகே, என்னால் 40 கிலோ தான் முடியும். ஓகே, நாங்கள் 20 பேராக சேர்ந்து தூக்குறத உங்களால் தூக்க முடியுமா? அந்த வெயிட்டை நீங்கள் தூக்குவீங்களா? அதுதான் ஒரு டீமோட பவர். அந்த மாதிரி டீம் செட் பண்ணணும். அதுக்கெல்லாம் டைம் ஆகும் சார். சும்மா அப்படி நினச்சா டக்குன்னு போட்டு அப்படிலாம் பண்ண முடியாது சார். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நீங்கள் என்ன சூழல் தெரியல, நாங்கள் இப்போ பார்க்குறத சொல்கிறோம், ஆளுங்களே வரமாட்டாங்க. அப்படி வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு டைமில் இருப்பாங்க தெரியுமா, வந்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாவது ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இது எல்லாத்தையும் மீறி யூ ஷுட் பி ஏபிள் டு ரன் யுவர் பிஸ்னஸ். அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கரெக்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து சார், ஐ ஹாவ் டு லேர்ன் த பிஸ்னஸ் ஃப்ரம் அ கிராஸ் ரூட் லெவல். எனக்கு ஃபுல்லாக தெரியணும் அதை பற்றி. அது நான் உள்ளே போய் இருந்தால் தான் கற்றுக்க முடியும். அப்படி சேர்லேயே உட்காந்து எல்லாத்தையும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் முடியாது. வேலை பார்க்குறவங்க தொழில் தொடங்குறத பற்றி பேசுகிறது விட்டுட்டோம். அதோட தொடர்ச்சியாக கேட்குறேன் சார். வந்து நீங்கள் மறுக்கலை சின்ன மாதிரி வந்து ஒரு செக்யூரான மாசமான ஒரு சம்பளம் வாங்குற ஒரு மனநிலையில் தான் நம்ம இருக்காங்க. வந்து அவங்க ஒரு தொழிலுங்கிறப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கணும். வந்து ஸோ இந்த மனநிலையிலேருந்து ஒரு தொழிலுக்கான ஒரு மனநிலைக்கு மாறுவது எப்படி சார்? ஃபஸ்ட்டு அந்த மனநிலை ஒருத்தருக்கு இல்லை வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க எதுக்கு மாறணும்? அவங்க மாறவே வேண்டாம். அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே நிம்மதியாக இருக்கலாம். மாறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, அவங்க ஆல்ரெடி அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது, இது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சார், ஓகே, எல்லாருமே எம்ப்ளாயியாக இருக்கிற ஆல்மோஸ்ட் 50-60% அவங்க லைஃப் டைமில் ஏதாவது ஒரு வாட்டியாவது நம்மளும் ஒன்று தொடங்கிடணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் அவங்க மைண்டில் வராமல் இருக்கவே இருக்காது. பலர் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே அதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சிலருக்கு உண்மையிலேயே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கும். பெரிய டேலண்ட் இருக்கும், பெரிய நாலேஜ் இருக்கும், சப்போர்ட் பண்ண யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஃபன் பண்ண யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலாக ஒருத்தரை வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே டெஃபினட்டாக வரணும் அப்படின்லாம் புஷ் பண்ணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது சார். ஓகே, யூ டூ வாட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அட். ஓகே, நான் வந்து உலகத்தின் தலை சிறந்த எம்ப்ளாயியாக இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா அதில் எந்த விதமான தவறும் இல்லை சார். ஓகே, நிறைய பேர் இப்போ நீங்கள் கவர்மெண்ட்லாம் பேங்க்ஸ்லலாம் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செம்ம டேலண்டட்னா புஸ்தகமெல்லாம் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு பேங்கிங்கை பற்றி விஷயம் தெரியும். ஆனால் உள்ளே வந்து ப்ரமோஷன் வாங்கின்னு போகிறதுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எழுத மாட்டாங்க. சார் ஏன் சார் நீங்கள் எழுத மாட்டேன்றீங்களா? சார் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சார், அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு ஈவினிங் ஆச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே, இதை இருக்கிறத வச்சுன்னு நம்ம ஜாலியாக இருந்துட்டு போய்க்கலாம் சார், எனக்கு அன்னெசரி ப்ரெஷர்ஸ் லைஃப்பில் வேணாம் சார் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாட் இஸ் ராங் இன் இட்? அதில் என்ன தவறு? ஓகே, வளர்ச்சி அப்படின்னாலே ஓகே, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் மேனேஜர்,
டெபுட்டி மேனேஜர், சிஇஓ, ஓனர் அப்படிலாம் கிடையாது சார். ஓகே, நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், அதில் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப கண்டென்டடாக ஹெல்த்தியாக இருக்கேன்னு அதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சார். ஸோ நோபடி நீட்ஸ் டு பி புஷ். இப்படி போகிறது தான் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. ஓகே, ஒவ்வொரு பர்சனோட இதை அவன் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஓகே, அப்போது இதில் நான் ஜெயிக்க போகிறதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எழுதுங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எழுதுங்க. எழுதிட்டு இதெல்லாம் என்கிட்ட இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் நான் கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும், நான் எங்கே போய் கற்றுக்கணும், ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, போங்க கற்றுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணீங்க வச்சுக்கோங்க சார், பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுதோ சக்ஸஸ் ஆகலையோ நீங்கள் நிச்சயமாக ரொம்ப பெட்டர் பர்சன் ஆகிடுவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலுக்கு போயிடும். அது பெரிய வேல்யூ இல்லையா? ஓகே, அப்படி கூட பண்ணலாம். இப்போ ஒரு தொழில் ஆரம்பித்து ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த சந்தையோட போக்கு என்னன்னு தெரியும், வந்து அதோட அறிகுறிகள் என்னன்னு தெரியும், அதுலேருந்து அவங்களுக்கு ஒன்று தெரியும். ஸோ புதுசாக வர தொழிலுக்குள்ளே வர்றவங்களுக்கு வந்து சந்தையோட சைகைகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? படித்து தான் சார் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து கூகுள் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, நிறைய ஃபாரம்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கு. அந்த எஃபர்ட் வேணும் சார். அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் பி எ மாஸ்டர். அந்த எஃபர்ட் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் என்ன போக்கு இருந்தாலும் ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க வந்து. ஸோ ஒரு தொழில் சக்ஸஸ்ஃபுல் தொழிலதிபராக இருக்கிறதுக்கு அந்த பிடிவாதம் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை ரொம்ப முக்கியம் சார். அது மாதிரி சூழலுக்கு அது ஓரளவுக்கு நிச்சயமாக முக்கியம் தான் சார். அது என்ன ஆனாலும் விடமாட்டேன், நான் பிடிச்சினதில் நிற்பேன்றது வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவ் குவாலிட்டி சார் அது. பட்டு எந்த அளவு அதை அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். இது இந்த பிடிவாதமாக இருக்கிறதோட சேர்த்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள், ஓகே, புது புது ஆல்டர்னேட்டிவ்ஸு, என்னோட ஒரு பிரின்சிபலில் நான் வந்து பிடிப்பாக இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் என் மெத்தடாலஜிஸில் நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் பண்ணுற ஒரு விஷயம் சரியான ரிசல்ட்டை கொடுக்கலன்னா அந்த வழியை மாற்றுறதுக்கு ஐ ஷுட் பி ஓப்பன் இல்லையா? சஜஷன்ஸுக்கு ஓப்பனாக இருக்கணும். நான் எதில் பிடிவாதமாக இருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான் அது. ஸோ மொத்தமாக நான் பார்க்கும்போது இல்லை என்ன ஆனாலும் நான் அந்த பிஸ்னஸை விட போகிறது இல்லைங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் நான் பண்ணுறதையே தான் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் அதில் எனக்கு ரிசல்ட் வரணும்னா அது சம்டைம்ஸ் நடக்காது. ஸோ சூழலுக்கு தக்கபடி மாறிக்கணும். மாறலைன்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம செய்ய விரும்புகிற ஒரு தொழில் இல்லைன்னா நம்ம பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலத்துக்கு ஏற்ற தொழில், இந்த ரெண்டுக்குமான முரண்பாடு எப்படின்னு சார்? அதாவது ஒரு தொழிலை நம்ம செய்ய விரும்புகிறோம் அப்படின்னா எதுக்காக அந்த தொழிலை நம்ம செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அது கூடவே வருது. இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி லாபத்துக்காக நான் அதை செய்ய விரும்புகிறேன், ஓகே, அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் மட்டும் எல்லாம் போனாலாம் எதுவுமே பண்ண முடியாது சார். ஓகே, அதில் எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, எனக்கு அது எந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், அதுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, நான் இதை எங்கே தொடங்க போகிறேன், இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் எனக்கு கிளாரிட்டியாக ஒரு பதில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நான் பண்ணலாம். நீங்கள் எதுலேயுமே பதில் இல்லாமல் நான் ஜம்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஜெயித்தவங்க எல்லாமும் நிறைய பேர் இருந்தாலும் அது ஒரு கரெக்டான ஒரு மெத்தடாலஜி கிடையாது. அதில் இருக்கிற ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். ஒன்று, த பிஸ்னஸ் ஷுட் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆர் யூ ஷுட் பிகம் அ மச் பெட்டர் பர்சன் இல்லையா? நாலேஜ் வைஸ் நீங்கள் வேறு லெவலுக்கு நான் ஒரு ஆளாக இருக்கணும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா அப்புறம் அது வேஸ்ட் இல்லை சார். அந்த எஃபர்ட்டு ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. ஸோ பணமாக பேஷனா அப்படின்னா பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு பணத்தை விட சார், பணம்ன்றது ஒரு பை ப்ராடக்ட் தான் சார் பிஸ்னஸில். பேஷனோட பவர் வந்து ரொம்ப பெருசு சார். அது ரொம்ப ரொம்ப பெருசு சார். அது ரொம்ப நாள் முன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஒரே ஒரு லாட்ரி டிக்கெட் அடிச்சது வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப ரிச்சு இல்லையா? பட் நீங்கள் வெல்த்தியா? ரெண்டும் ஒன்றும் இல்லை. பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வெல்த்தி ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, அந்த பணத்தை தக்க வச்சுக்க உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் அதுக்கு பதில் கிடையாது. அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு அது அந்த ஃபீல்டில் பெரிய நாலேஜ் ஒன்றுமே கிடையாது. அதனால்
சேசிங் மணி அப்படின்றது வந்து ஒரு நாட் அ வெரி ரைட் அப்ரோச் சார் இது. நீங்கள் ஒரு பேஷனோட ஒரு கோலை சேஸ் பண்ணும்போதோ, ஓகே, ஒரு 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 இலக்கு வேணும் இல்லையா? ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த சைடு 11 பேர், அந்த சைடு 11 பேர். ஓகே, நான் கோல் போஸ்ட் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்க, யார் பார்ப்பா அந்த மேட்ச்சு? கோல் போஸ்ட்டும் கிடையாது, கோல் கீப்பரும் கிடையாது. இது 2மே இல்லைன்னா அந்த மேட்ச் யார் பார்ப்பாங்க? இவன் ஒருத்தன் உதச்சின்னு இருப்பான், அவன் உதச்சின்னு இருப்பான். எதுக்கு 2 பேர் உதைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த இலக்குகள் ரொம்ப வேணும். அந்த இலக்குன்றது மணியாக மட்டுமே இருக்கணுன்றது இல்லை. அந்த இலக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவார்ட்ஸாக இருக்கலாம், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம். பல பேராமீட்டர்ஸ் இருக்குதுக்கு. அதில் பணம் என்றைக்குமே ஒரு பை ப்ராடக்ட் தான் சார். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து சூப்பர் ஆளுங்களை வச்சு பிரமாதமாக இன்டர்வியூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் ஏறுமா ஏறாதா? அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இதை சேஸ் பண்ணும்போது அது தானாக நடக்கும். அப்படி இல்லைன்னா அது கஷ்டம் சார். இப்போ ராஜ் சம்மானின்னு ஒருத்தர் பாட்காஸ்ட் பண்ணுறாரு, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, அன்பிலீவபிள் கெஸ்ட் எல்லாம் வராங்க அதுக்கு இல்லையா? ஓகே, விஜய் மாலியா வச்சு அவர் பண்ண பாட்காஸ்ட் பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு பாட்காஸ்ட் அது. ஓகே, எப்படி பண்ணுறாரு, எப்படி நடக்குது அந்த மாதிரி பேஷன். ஓகே, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது இருந்ததுன்னா பல விஷயங்கள் நடக்கும் சார், பல விஷயங்கள் நடக்கும். சந்தையில் ரொம்ப லாபமாக ஓடிட்டு இருக்கிற தொழில், இந்த தொழிலில் கூட நிறைய லாபம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இறங்குவாங்க. சார் இந்த தொழிலுக்கு பெருசாக எதிர்காலமே இருக்காது. நீங்கள் கூட அந்த நவ் ஸ்ட்ரக்ட் புக்கில் அதை பற்றி நிறைய இது இருக்குன்னு சொன்னீங்க. வந்து அந்த மாதிரி துறைகளில் சார் நுழைஞ்சு பெரிய சக்ஸஸ் ஆகிறாங்க. அது எப்படி நடக்குது? அவங்களுக்கு தெரியும், டைமிங் தெரியும், பேஷன் தெரியும். ஓகே, அந்த நியூவான்சஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் சக்ஸஸ் ஆகிறது தான். ஓகே சார், பேசிக்கலாக ரொம்ப நாள் கழித்து இங்கே சர்க்கஸ் வந்தது. நிறைய பேர் போனாங்க அந்த சர்க்கஸ் பார்க்குறதுக்கு. அந்த டைமிங் தான். அப்போது ஒரு சில இது ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு சீசன்லேயும் நடக்கும்போது தான் அதுக்கான ஒரு ரஷ்ஷும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். அதெல்லாம் தெரியணும். அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ். உலகத்தின் அதிகமான பனை மரங்கள் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. ஓகே, அதுலேருந்து வர கருப்பட்டி உங்களுக்கு ரொம்ப லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட். அது இன்னி வரைக்கும் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக அதை யாருமே ப்ரமோட் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி தாட் ப்ராசஸ் சார் அது. ஓகே, பனைமரம் யாருக்கும் புதுசு இல்லை. ஓகே, கருப்பட்டியும் யாருக்கும் புதுசு இல்லை. ஓகே, அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, காதர் வள்ளி அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர். 25 வருஷமாக சிறுதானியங்கள் பற்றின ரிசர்ச் மட்டுமே பண்ணி அவர் பேசின வீடியோஸ் நிறையா யூடியூப்பில் இருக்குது. அவரோட ஸ்பீச்சஸால் இன்ஸ்பயர் ஆகி, ஓகே, இன்றைக்கி வந்து சிறுதானிய உணவை மட்டுமே ஒரு உணவாக வச்சுருக்கிறவங்க பலர் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதுக்கப்புறமா இதை நான் எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படின்னா நான் தாராளமாக பண்ணலாம். எனக்கு அதில் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை வச்சுக்கோங்க, நான் எப்படி கொண்டு வருவேன் இல்லைங்களா? ட்ரை பண்ணுறதுக்காக எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். பனைமரம் சொன்னீங்க சார். அந்த இது 2வது பனைமரம் வந்து நம்ம மண்ணுக்கு நல்லா வரக்கூடியதும் கூட. வந்து விரலோட தண்ணி தேவைப்படாத ஒரு இது. வந்து இது மாதிரி புறக்கணிக்கப்பட்ட துறைகள், ஆனால் தொழில் வாய்ப்புகள் உள்ள துறைகள்னு வேறு என்ன சொல்லப்படுறாங்க? நிறையா இருக்குது சார். ஒன்று, நீங்கள் மில்லட்ஸே என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக அப்படியே மக்களோட உணவு முறை கொஞ்சம் ஹெல்த்தை நோக்கி ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நிறைய பேர் சிறுதானிய உணவு முறையை வர ஆரம்பிச்சிட்டாங்க. A2 மில்க்கு இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் இந்த மோஸ்ட் ஆஃப் த சிறுதானிய உணவு வகைகளுக்கு வந்து பெருசாக தண்ணி தேவை கிடையாது பாசனத்துக்கு, முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்கள் என்ன கெமிக்கல் லேண்டில் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. இப்போ நீங்கள் யூரியாலாம் ஒரு நிலத்தில் போட்டிங்கன்னா அந்த நச்சுத்தன்மை போகிறதுக்கே
பல வருஷம் ஆகும். அந்த நிலம் திருப்பி ஃபர்டைலாக மாறுறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் சிறுதானியங்கள்லாம் நீங்கள் அங்கே போடும்போது அதோட வேரோட டிசைனே அதில் இருக்கிற எந்த விதமான நச்சையும் அது எடுக்காது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற கிரெயின் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிரெயின் தான் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு அரிசியோட இதெல்லாம் விலை ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கல்டிவேஷன் கம்மி. ஸ்லோவாக அது ஒரு பெரிய பிஸ்னஸாக வரதுக்கான சான்ஸ் இருக்குப்பா. இது வந்து நான் சொல்கிறது இதில் சார் இது அதுன்னே கிடையாது சார். நம்ம எப்படி அதை கொண்டுட்டு போகிறோம்? ஓகே, நான் சொல்கிறதுல எவ்வளோ வேல்யூ மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல தான் சார் இருக்குது அந்த கேமே. பல வருஷமாக ஒரே ஆள் கிட்ட தான் மொபைல் ஃபோன் வாங்குறேன். இப்போ 5 வருஷம் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறேன், 6வது வருஷம் ஒரு ஃபோனை மாற்றுறேன்னா திருப்பி அவங்ககிட்ட தான் போவேன். என்னோட நீடுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபோனு கரெக்டான ஃபோனாக இருக்கும், உங்களோட பர்பஸுக்கு இந்த ஃபோன் தான் சார் கரெக்டான ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுக்கான டேலண்ட்டு அவங்ககிட்ட இருக்குது. ஓகே, அதனால் நான் அவங்ககிட்டேருந்து வாங்குகிறேன். ஓகே, அந்த மாதிரி எக்யூப்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துனீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லாம் $1 பில்லியன் $2 பில்லியன் ரெவென்யூ. வெறும் வெப்சைட்டு, ப்ராடக்ட் இல்லை, ஜஸ்ட்டு வெப்சைட். அந்த வெப்சைட் என்ன வேலை பண்ணணும்னா, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்க போகிறீங்க. நான் இந்த இடத்துல இருக்கேன், இதான் என் வேலை, இதான் என் குடும்பம், இதெல்லாம் தான் நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், எனக்கு எந்த கார் பெஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட பேசுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட்டு வண்டி எது, நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு விலை கம்மி, எப்படி பண்ணணும், யாருக்கிட்ட எல்லாம் அது சொல்லி வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு கார் வர்ற அளவுக்கு அது பண்ணி கொடுத்துட்டு போயிடும். ஓகே, அது அந்த ஸ்பெஷலைசேஷன் தான் சார் அது. ஓகே, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஓகே, நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் ஒரு பக்கம், என் காசு ஒரு பக்கம். இன்றைக்கி எனக்கு இந்த காசு ரொம்ப வேல்யூபிள். சரியா? எப்போ இந்த ப்ராடக்ட் இந்த காசோட வேல்யூபிள் அப்படின்னு நீங்கள் எனக்கு புரிய வைக்கிறீங்களோ அப்போ தான் இது மாறும். இல்லைன்னா அது மாறாது இல்லையா? அந்த மாற்றத்துக்கு காரணம் ஓகே உண்மையான வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்னால அது மாறலாம், யூட்டிலிட்டிஸ்னால அது எதனால் வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்கா? அதுதான் மேட்டர். ஓகே, அதை கொண்டு வர முடியல அப்படின்னா பண்ண முடியாது. புதுசாக இந்த மாதிரி தொழிலுக்கு வர்ற இளைஞர்கள் செய்கிற பெரிய தவறுகள்னா என்ன சொல்லுவீங்க? டீப் நாலேஜ், என்ன சப்ஜெக்டுக்குள்ளே வரோம் அப்படின்றதுல ஒரு டீப் ரிசர்ச், நாலேஜ் அண்ட் எஃபர்ட் நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. நல்ல எஃபோர்ட்டும் நாலேஜும் போட்டுட்டு அதை பற்றி நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க லேர்னிங் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டு நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமாகவும் உங்களுக்கு போயிடும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, கற்றுட்டு வாங்க, இன்னும் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரைடு. இப்போ யாராவது புதுசாக ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்க மாட்டீங்கல்ல, உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்குமே, இல்லை அப்படி இல்லை சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்பொழுது இன்னும் கிரேட்டாக இருக்கும் அந்த ஜேர்னி. ஒருத்தர் சக்ஸஸ் ஆன அந்த பாயிண்ட்டை தான் பார்க்குறாங்க, அவங்க கடந்து வந்த அந்த பாதையை அவங்க பார்க்குறதே இல்லை. அதையும் பார்க்கணும். நான் அதையும் பார்த்துட்டு ஐயோ இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களால் தாங்க முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா வாங்க. உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வர முடியாது. அந்த ஜேர்னி ஈஸியாக இருக்காது சார். அப்படி பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரிலாம் அந்த ஜேர்னி இருக்கவே இருக்காது. அந்த ஜேர்னியில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய கிரிட்டிசிசம் வரும், ஃபேஸ் பண்ணாமல் எப்படி சார் வர முடியும் சொல்லுங்கள் நீங்கள்? யூ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் தட். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். குறிப்பாக புதுசாக தொழில் தொடங்க ரொம்ப இளைஞர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னு. நன்றி. தேங்க்யூ சார்.